பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 8வது பாடலான வர்க்கமூலம் என்கிற பாடத்தை நாங்கள் படிக்க போறோம். ஏற்கனவே சென்ற வகுப்புல வர்க்க மூலத்துல இந்த நிறைவர்க்க எண்கள் அப்படி என்றா என்னென்னு பார்த்து நாங்கள் அதனுடைய தொடர்ச்சியை இன்றைய வகுப்புல நாங்கள் பார்க்கலாம். நிறைவர்க்க எண்கள் அப்படி என்றா என்ன? இந்த சதுர எண்களுக்கு இன்னொரு பெயர் தான் நிறைவர்க்க எண்கள். நிறைவர்க்க எண்கள் எவ்வாறு பெறப்படுகிறது? ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்கும் போது கிடைக்கக்கூடிய எண்களைத்தான் நாங்கள் நிறைவர்க்க எண்கள் என்கிறோம். ஒன்றால பெருக்கும் போது ஒன்றினுடைய வர்க்கம் 1 ஆகும். ரெண்டால பெருக்குவோம், இது ரெண்டினுடைய வர்க்கம் சமன் 4 ஆகும். மூன்றால பெருக்குவோம், மூன்றினுடைய வர்க்கம் சமன் 9 ஆகும். நான்கால பெருக்குவோம், 4னுடைய வர்க்கம் சமன் 16 ஆகும். 1 தர 1 என்பதனை நாங்கள் சுட்டி குறிப்பீட்டுல இவ்வாறு எழுதலாம் என்று படிச்சிருக்கிறோம். 1ன் 2ஆம் பலு 2 தர 2 என்பதனை சுட்டி குறிப்பீட்டில் இவ்வாறு எழுதலாம். 2ன் 2ஆம் பலு 4 ஆகும். 3 தர 3 3ன் 2ஆம் பலு 9 ஆகும். 4 தர 4 4ன் 2ஆம் பலு 16 ஆகும். அப்ப இவ்வாறு ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்கும் போது கிடைக்கக்கூடிய இந்த எண்களைத்தான் நாங்கள் என்ன சொல்றோம்? நிறைவர்க்க எண்கள். நிறைவர்க்க எண்கள் 1 தொடக்கம் 100 வரையான நிறைவர்க்க எண்கள் என்றா 1, 4, 9, 16, 25, 36, 49, 64, 81, 100 ஆகும். 1 தொடக்கம் 100 வரையான நிறைவர்க்க எண்களை நாங்கள் இங்கே எழுதியிருக்கிறோம். அப்ப சென்ற வகுப்புல பார்த்த நாங்கள் இந்த நிறைவர்க்க எண்களினுடைய ஒன்றினிடத்து இலக்கம் என்ன மாதிரி இருக்குது? நிறைவர்க்க எண்களை பாருங்கோ. நிறைவர்க்க எண்களின் ஒன்றினிடத்து இலக்கம் என்ன மாதிரி இருக்கு? 1, இதனுடைய ஒன்றினிடத்து இலக்கம் 4, 9னுடைய ஒன்றினிடத்து இலக்கம் 9, 16ன் ஒன்றினிடத்து இலக்கம் 6, 25ன் ஒன்றினிடத்து இலக்கம் 5, 36ன் ஒன்றினிடத்து இலக்கம் 6, 49ன் ஒன்றினிடத்து இலக்கம் 9, 64ன் ஒன்றினிடத்து இலக்கம் 4, 81ன் ஒன்றினிடத்து இலக்கம் 1, 100ன் ஒன்றினிடத்து இலக்கம் 0 ஆகும். அப்ப அந்த ஒன்றினிடத்து இலக்கங்களை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன சொல்லலாம்? ஒரு நிறைவர்க்க நிறைவர்க்க எண்களினுடைய ஒன்றினிடத்து இலக்கம் என்ன மாதிரி இருக்குது? 1, 1, 4, 9, 6, 5, 0. திரும்ப பாருங்க, 1, 4, 9, 6, 5. திரும்பியும் 6, 9, 4, 1, 0. அப்ப இவ்வாறுதான் முடியும். நிறைவர்க்க யாதேனும் ஒரு எண் நிறைவர்க்க எண்ணாக இருந்ததென்றா அந்த எண்ணினுடைய ஒன்றினிடத்து இலக்கம் என்ன மாதிரி இருக்கும்? 1, 4, 9, 6, 5, 0. இந்த 6 எண்களுள் யாதாயினும் ஒன்றாக அமையும். அப்ப ஒரு நிறைவர்க்க எண்ணினுடைய ஒன்றினிடத்து இலக்கம் இவ்வாறு அமையும். அப்ப ஒன்றினிடத்து இலக்கம் என்றா 1 தொடக்கம் 9 வரையான இலக்கங்கள் தான் அங்க எழுதப்படும். அப்ப மீதியாக இதுல வராத இலக்கங்கள் எல்லாம் 2, 3, 7, 8. பாருங்க, 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 9 வரை நாங்கள் எழுதிட்டோம். 1, 4, 9, 6, 5, 0 ஒரு நிறைவர்க்க எண்ணினுடைய ஒன்றினிடத்து இலக்கம் அமைகிறது என்று நாங்கள் பார்த்திருந்தோம். அப்ப இந்த எண்கள் எல்லாம் வந்தால் அந்த எண்கள் எப்படி இருக்கும்? யாதாயினும் ஒரு எண்ணின் ஒன்றினிடத்து இலக்கத்தில் இந்த எண்கள் 2, 3, 7 இருந்தால் அந்த எண் நிறைவர்க்க எண்ணாக இருக்காது என்று எங்களால் உறுதியாக கூற முடியும். ஏனென்றால் ஒரு நிறைவர்க்க எண்ணினுடைய ஒன்றினிடத்து இலக்கம் இவ்வாறு 1, 4, 9, 6, 5, 0.
இந்த 6 எண்களுள் ஏதாவது ஒன்றாக அமையும். அது தவிர்ந்த இவ்வாறு முடியக்கூடிய யாதாயினும் ஒரு எண்ணினுடைய ஒன்றினிடத்து இலக்கம் 2ஆகவோ 3ஆகவோ 7ஆகவோ 8ஆகவோ இருந்தால் அந்த எண் நிறைவர்க்க எண்ணாக இருக்காது என்றதை நாங்கள் தெரிஞ்சு கொண்டு இனி நாங்கள் வர்க்க மூலம் அப்படி என்றால் என்னென்று பார்ப்போம். அடுத்ததாக நாங்கள் படிக்க போறது நிறைவர்க்க எண்களின் வர்க்க மூலம். நிறைவர்க்க எண்களினுடைய வர்க்க மூலம். வர்க்க மூலம் அப்படி என்றால் என்னென்று பார்ப்போம். வர்க்க மூலம் அப்படி என்றால் என்னென்னு பாருங்க. அதாவது ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்கும் போது கிடைக்கிற எண்ணை நாங்கள் என்ன சொல்றோம்? நிறைவர்க்க எண் என்று சொல்றோம். இந்த நிறைவர்க்க எண்ணினுடைய வர்க்க மூலம் எதுவாக இருக்கும்? வர்க்க மூலம் நாங்கள் இன்னும் குறியீட்டை பயன்படுத்த இல்லை. ஒன்றால பெருக்கும் போது கிடைக்கக்கூடிய நிறைவர்க்க எண் ஒன்றாக இருந்தால் ஒன்றின் வர்க்க மூலம் அந்த ஒன்றின் வர்க்க மூலம் இந்த எண்ணில 1 ஆகும். ஒன்றின் வர்க்க மூலம் 1 ஆகும். இங்க பாருங்க, 2ஆல பெருக்கும் போது என்ன கிடைக்குது? 4. ஆகவே 4இன் வர்க்க மூலம் 2 ஆகும். 4இன் வர்க்க மூலம் 2 ஆகும். அடுத்த பாருங்க, 3ஐ 3ஆல பெருக்கும் போது 9 கிடைக்குது. ஆகவே 9இன் வர்க்க மூலம் 3 ஆகும். 9இன் வர்க்க மூலம் 3 ஆகும். அடுத்தது 4ஆல பெருக்கும் போது 16 கிடைக்குதாண்டா, 16இன் வர்க்க மூலம் தான் 4 ஆகும். 16இன் வர்க்க மூலம் 4 ஆகும். இந்த வர்க்க மூலத்திற்கு நம்ம வர்க்க மூலம் என்றா என்ன? ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்கும் போது கிடைக்கக்கூடிய எண்ணுக்கு பெயர் நிறைவர்க்க எண். அந்த நிறைவர்க்க எண்ணின் வர்க்க மூலம் என்பது இந்த எண்ணில் இந்த எண் ஆகும். இந்த எண் 2 தான் நாங்கள் மீண்டும் பெருக்கிறோம். இந்த நிறைவர்க்க எண்ணின் வர்க்க மூலம் இந்த எண் ஆகும். அதே போல 3ஆல பெருக்கும் போது 9 கிடைக்குதுண்டா, 9இனுடைய வர்க்க மூலம் இந்த எண் 3 ஆகும். ஒரு முறை எழுத வேணும். 4ஆல பெருக்கும் போது 16 கிடைக்குதுண்டா, 16இன் வர்க்க மூலம் இந்த எண் 4 ஆகும். ஆகவே நாங்கள் இனித்தான் வர்க்க மூலத்துக்கு குறியீடு பயன்படுத்த போறோம். வர்க்க மூலம் என்பதற்காக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய குறியீடு இதுவாகும். வர்க்க மூலத்தை காட்டுவதற்கு நாங்கள் இந்த குறியீட்டினை பயன்படுத்துகிறோம். இந்த குறியீட்டுக்கு என்ன பெயர்? வர்க்க மூலம் என்று சொல்ல வேணும். வர்க்க மூலத்தை காட்டுவதற்கு நாங்கள் இந்த குறியீட்டினை பயன்படுத்துகிறோம். ஆகவே நாங்கள் இதில் எழுதலாம். அப்ப வர்க்க மூலம் 1இன் பெருமானம், 1இன் வர்க்க மூலம் 1 ஆகும். அப்ப நாங்க குறியீட்டில் எப்படி எழுதுவோம்? 1இன் வர்க்க மூலம் 1இன் பெருமானம் 1 ஆகும். வர்க்க மூலம் அடுத்தது 4இன் பெருமானம் 2 ஆகும். வர்க்க மூலம் 9இன் பெருமானம் 3 ஆகும். வர்க்க மூலம் 16இன் பெருமானம் 4 ஆகும். வர்க்க மூலம் 25இன் பெருமானம் 5 ஆகும். வர்க்க மூலம் 36இன் பெருமானம் 6 ஆகும். வர்க்க மூலம் 49இன் பெருமானம் 7 ஆகும். வர்க்க மூலம் 64இன் பெருமானம் 8 ஆகும்.
வர்க்கமூலம் அப்படி என்றால் ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்கும் போது கிடைக்கக்கூடிய அந்த எண்ணின் வர்க்கமூலம் அந்த பெருக்கப்படக்கூடிய எண்களில் ஒன்று ஆகும். ஓர் எண் இன்னும் ஓர் எண்ணின் நிறைவர்க்க எண் என்பதனால் அந்த முன்கூறிய எண் அந்த எண்ணின் வர்க்கமூலம் ஆகும். ஆகவே ஒன்றின் வர்க்கமூலம் 1, 4 வர்க்கமூலம் 2, 9 வர்க்கமூலம் 3, 16 வர்க்கமூலம் 4 அல்லது அப்படி சொல்லுவோம். வர்க்கமூலம் ஒன்றின் பெருமானம் 1, வர்க்கமூலம் 4 பெருமானம் 2, வர்க்கமூலம் 9 பெருமானம் 3, வர்க்கமூலம் 16 பெருமானம் 4, வர்க்கமூலம் 25 பெருமானம் 5, வர்க்கமூலம் 36 பெருமானம் 6 இப்படி நாங்கள் சொல்லுவோம். அப்ப இந்த நிறைவர்க்க எண்களுக்கு தான் நாங்கள் வர்க்கமூலம் சொல்றோம். முதலாவது என்ன சொன்ன நாங்கள் ஒன்றின் வர்க்கமூலம் 1, வர்க்கமூலம் 4 பெருமானம் 2, வர்க்கமூலம் 9 பெருமானம் 3, வர்க்கமூலம் 16 பெருமானம் 4, வர்க்கமூலம் 25 பெருமானம் 5. பாருங்க எண்களை பார்க்கும்போது நாங்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 1 தொடக்கம் 10 வரையான எண்களை நாங்கள் எழுதியிருக்கிறோம். ஒன்றின் வர்க்கமூலம் 1 எங்களுக்கு தெரியுது. ஒன்றின் வர்க்கமூலம் 1. அடுத்ததாக 2 வர்க்கமூலம் நாங்கள் சொல்லல, 3 வர்க்கமூலம் சொல்லல. அடுத்ததாக 4 வர்க்கமூலம் 2 என்று சொல்றோம். அதே போல பாருங்க 5 சொல்லல, 6 சொல்லல, 7 சொல்லல, 8 சொல்லல, 9 வர்க்கமூலம் 3 என்று சொல்றோம். ஆகவே அப்ப இந்த எண்களின் வர்க்கமூலம் அப்படி இருக்கும். வர்க்கமூலம் 2, வர்க்கமூலம் 3 இந்த எண்களின் வர்க்கமூலம் அப்படி இருக்கும். இந்த எண்களின் வர்க்கமூல பெருமானமானது முழு எண்ணாக அமையாது, நிறைவெண்ணாக இருக்காது. நிறைவர்க்க எண்கள் என்றா இதெல்லாம் நிறைவர்க்க எண்கள் என்றா என்ன? ஓர் எண்ணை அதே எண்ணால் பெருக்கும் போது கிடைக்கக்கூடிய எண்களுக்கு பெயர் நிறைவர்க்க எண்கள். அப்போ 1 நிறைவர்க்க எண், 4 நிறைவர்க்க எண், 9 நிறைவர்க்க எண், அப்படியே போனோம்டா 16, 25 இந்த எண்கள் தான் நிறைவர்க்க எண்கள். அப்ப இந்த நிறைவர்க்க எண்கள் அல்லாத எண்களின் வர்க்கமூலம் எப்படி இருக்கும்? முழு எண்ணாக இருக்காது. நிறைவர்க்கம் இதெல்லாம் நிறைவர்க்க எண் அல்லாத, நிறைவர்க்கமாக இல்லாத எண். 2, 3, 5, 6, 7, 8 வர்க்கமூலம் 2, வர்க்கமூலம் 3, வர்க்கமூலம் 5. அப்ப இவைகளினுடைய பெருமானம் வர்க்கமூல பெருமானம் எப்படி இருக்கும்? முழு எண்ணாக இருக்காது. முழு எண்ணாக இருக்காதுன்னா தசமத்துல வரும், தசம எண்ணாக இருக்கும். இது நாங்கள் பிறகு பெரிய வகுப்புகள்ல இதை பற்றி படிப்போம். நாங்கள் இப்ப படிக்கிறது நிறைவர்க்க எண்களின் வர்க்கமூலம் எப்படி இருக்குது, முழு எண்ணாக இருக்குது. வர்க்கமூல பெருமானம் உங்களுக்கு தெரியுது. 1 வர்க்கமூலம் 1 ஆகும், 4 வர்க்கமூலம் 2 ஆகும், 9 வர்க்கமூலம் 3 ஆகும், 16 வர்க்கமூலம் 4 இப்படியே நாங்கள் எழுதி கொண்டு போவோம். இதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் 20 வரை எழுதி வச்சு கொள்ளலாம். 20 வரை நாங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். வர்க்கமூலம் 25 பெருமானம் 5, வர்க்கமூலம் 36 பெருமானம் 6, வர்க்கமூலம் 49 பெருமானம் 7, வர்க்கமூலம் 64 பெருமானம் 8, வர்க்கமூலம் 81 பெருமானம் 9, வர்க்கமூலம் 100 பெருமானம் 10. அடுத்ததாக நீங்கள் எழுதி கொள்ளலாம். வர்க்கமூலம் 121 பெருமானம் 11, வர்க்கமூலம் 144 பெருமானம் 12, வர்க்கமூலம் 169 பெருமானம் 13, வர்க்கமூலம் 196 பெருமானம் 14, வர்க்கமூலம் 225 பெருமானம் 15. அடுத்ததாக வர்க்கமூலம் 256 பெருமானம் 16, வர்க்கமூலம் 200
89 பெருமானம் 17, வர்க்கமூலம் 324 பெருமானம் 18, வர்க்கமூலம் 361 பெருமானம் 19, வர்க்கமூலம் 400 பெருமானம் 20 ஆகும். இதுவரை நாங்கள் தெரிஞ்சு வச்சு கொள்ள வேணும். இதை நீங்கள் எழுதி கொள்ளலாம். அடுத்ததாக வர்க்கமூலம். இந்த பகுதியில முதன்மை காரணிகள் மூலம் நிறைவர்க்க எண்ணின் வர்க்கமூலத்தை எவ்வாறு காண்றது? முதன்மை காரணிகளை பயன்படுத்தி முதன்மை காரணிகளின் மூலம் நிறைவர்க்க எண்ணின் வர்க்கமூலத்தை காணுதல். முதன்மை காரணிகளின் மூலம் நிறைவர்க்க எண்ணின் வர்க்கமூலத்தை காண்றது தொடர்பாக நாங்கள் இப்ப படிக்கலாம். நாங்கள் வர்க்கமூலம் 100 பெருமானத்தை முதன்மை காரணிகளின் மூலம் காண்போம். வர்க்கமூலம் 100 பெருமானத்தை வர்க்கமூலம் 100 பெருமானம் காண்க. கேள்வி. நாங்கள் இந்த கேள்வியை செய்யறதுக்காக முதன்மை காரணிகளை பயன்படுத்தி நாங்கள் வர்க்கமூலம் 100 பெருமானத்தை காண போறோம். முதலாவதாக முதன்மை காரணிகளின் மூலம் அப்படி என்றால் 100 முதன்மை காரணிகளை காண வேணும். முதன்மை காரணிகள் அப்படி என்றா என்ன? முதன்மை எண்களாலான முதன்மை எண்களாக இருக்கக்கூடிய காரணிகள் முதன்மை காரணிகள் எனப்படும். அப்ப நாங்கள் 100 முதன்மை காரணிகளை காண்போம். என்ன செய்ய வேணும்? முதன்மை எண்களால வகுத்து கொண்டு வர வேணும். மிகச்சிறிய முதன்மை எண்ணிலிருந்து நாங்கள் வகுக்க தொடங்க வேணும். மிகச்சிறிய முதன்மை எண் 2, 102 வகுப்போம் 50. அடுத்ததாக 50 திரும்பி 2 வகுப்போம் 25. அடுத்தது 25 2 வகுக்க முடியுமான்னு பார்ப்போம். 25 2 மீதி இன்றி வகுக்க முடியாது. ஆகவே 2க்கு அடுத்த முதன்மை எண் 3. 3 25 வகுக்க முடியாது. 2 3 இவை இரண்டிற்கும் அடுத்த முதன்மை எண் 5. ஆகவே நாங்கள் என்ன செய்யறோம்? 5 வகுக்கிறோம். 5 25 வகுபடும். 25 5 வகுத்தீங்கன்னா 5. திரும்ப 5ஐயும் 5 வகுத்து இறுதியில 1 என்கிற பெருமானம் இருக்கிற மாதிரி 1 வார மாதிரி நாங்கள் முதன்மை எண்களால வகுத்திருக்கிறோம். இப்ப இந்த முதன்மை எண்களை கொண்ட காரணிகள் தான் முதன்மை காரணிகள் எனப்படுகின்றன. ஆகவே 100 நாங்கள் முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எவ்வாறு எழுதலாம்? 2 தர 2 தர 5 தர 5.
ஆகவே நாங்கள் 100ஐ முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதியிருக்கிறோம். 2 தர 2 தர 5 தர 5 முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதியிருக்கிறோம். 100 வரும். எல்லாத்தையும் பெருக்கி பார்க்கும்போது 2 4 4 தர 5 20 20 தர 5 100 ஆகும். 100ஐ முதன்மை காரணிகளின் பெருக்கமாக நாங்கள் இவ்வாறு எழுதியிருக்கிறோம். இனி என்ன செய்ய வேண்டும்? இந்த வேறுபட்ட முதன்மை காரணிகளை நாங்கள் சோடியாக சேர்ப்போம். 2 இருக்கு. வேறுபட்ட காரணிகள் 2ஐயும் 5ஐயும் சோடியாக எழுதுவோம். அடுத்தது திரும்ப 2ஐயும் 5ஐயும் சோடியாக எழுதுவோம். வேறுபட்ட 2 காரணிகளை நாங்கள் சோடியாக எழுதியிருக்கிறோம். பாருங்க, இங்கேயும் 2 தர 5 இங்கேயும் 2 தர 5 வந்திருக்கு. 2ஐயும் 5ஐயும் பெருக்குங்கோ 10. 2ஐயும் 5ஐயும் பெருக்குங்கோ 10. இது என்னென்று எழுதலாம்? நாங்கள் 10னுடைய வர்க்கம். ஆகவே 100 நாங்கள் முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதும் போது என்னென்று எழுதலாம்? 10னுடைய வர்க்கம் அல்லது 10 தர 10. வர்க்க மூலம் அப்படி என்ன நாங்கள் என்னென்று படிச்சிருக்கிறோம்? வர்க்க மூலம் என்றா என்ன? ஒரு எண்ணெய் அதே எண்ணால பெருக்கும் போது கிடைக்கிற அந்த நிறைவர்க்க எண்ணின் வர்க்க மூலம் எப்படி இருக்கும்? அந்த எண்ணில ஒன்றாக இருக்கும். 2ஆல பெருக்கும் போது 4 கிடைக்கிறது. 4இன் வர்க்க மூலம் அந்த எந்த எண்ணால் நாங்கள் பெருக்கி 4 கிடைத்ததோ அந்த எண்ணில் ஒன்றுதான் 4இன் வர்க்க மூலம் ஆகும். அப்ப பாருங்க, 10ஐயும் 10ஐயும் பெருக்கும் போது 100 கிடைக்குதுண்டா 100இன் வர்க்க மூலம் என்னவாக இருக்கும்? 10ஆக இருக்கும். நாங்கள் இங்கே செய்திருக்கிற முறை முதன்மை காரணிகளின் மூலம் வர்க்க மூலம் 100இன் பெருமானம் காண்க. முதன்மை காரணிகளை பயன்படுத்தி காண்றோம். முதலாவதாக 100 முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதியிருக்கிறோம். அடுத்ததாக 2 வேறுபட்ட எண்களை பக்கத்துல 2 வேறுபட்ட காரணிகளை பக்கத்துல எழுதுவோம். 2 தர 5 2 தர 5. 2ஐயும் பெருக்குங்கோ 10. 2ஐயும் பெருக்குங்கோ 10. 10ஐயும் 10ஐயும் பெருக்கும் போது 100 கிடைக்குதுண்டா 100இன் வர்க்க மூலம் 10ஆக இருக்கும் என்று நாங்கள் எழுதி கொள்ள வேண்டும். அப்ப முதன்மை காரணிகளின் மூலம் வர்க்க மூலம் ஒரு எண்ணின் வர்க்க மூலம் நாங்கள் இவ்வாறு காண முடியும். அடுத்ததாக அடுத்ததாக 144இன் பெருமானம் காணுவோம். முதன்மை காரணிகளை பயன்படுத்தி காணுவோம். முதலாவதாக 144இன் முதன்மை காரணிகள் எழுதுவோம். 144 2ஆல வகுப்போம். 7 7 2 14 4 72 மீண்டும் 2ஆல வகுப்போம். 36 72 2ஆல வகுத்தோம் 36 36 2ஆல வகுப்போம். 18 18 மீண்டும் 2ஆல வகுப்போம். 9 9 2ஆல வகுக்க முடியாது. ஆகவே 3ஆல வகுப்போம். 3 மீண்டும் 3ஆல வகுக்கும் போது 1 கிடைக்குது. 1 வரும் வரைக்கும் நாங்கள் மிகச்சிறிய முதன்மை எண்களிலிருந்து வகுத்து கொண்டு வருவோம். ஆகவே 144ஐ முதன்மை காரணிகளின் பெருக்கமாக 2 தர 2 தர 2 தர 3 தர 3 என எழுதலாம். பெருக்கி பார்க்கும்போது 144 வரும். 2 4 4 2 8 8 2 16 16 தர 3 48 48 3ஆல பெருக்கும்போது 144 கிடைக்கும். இப்போ இங்க என்ன செய்யறோம்? ஒவ்வொரு சோடியிலிருந்தும் ஒவ்வொரு காரணிகளை தெரிவு செய்வோம். ஒவ்வொரு சோடியிலிருந்து இது ஒரு சோடி, இது ஒரு சோடி, இது ஒரு சோடி. ஒவ்வொரு சோடியிலிருந்தும் ஒரு காரணிகளை தெரிவு செய்வோம். 2 அடுத்து இங்க ஒரு 2 அங்க ஒரு 3. திரும்ப மீண்டும் இந்த சோடியில இருக்கக்கூடிய மற்ற காரணிகளை எழுதுவோம். 2 தர 2 தர 3
இவ்வாறு வேறுபட்ட காரணிகளை நாங்கள் பெருக்கமாக எழுதியிருக்கிறோம். இனி இதை பெருக்குவோம். 2 தர 2 4, 4 தர 3 12. இங்கே அலையும் பெருக்குங்க 12 கிடைக்கும். ஆகவே 12ஐயும் 12ஐயும் பெருக்கும் போது 144 கிடைக்குதுண்டா 144இன் வர்க்கமூலம் 12ஆக இருக்கும். நீங்கள் எழுதிக்கொள்ளலாம். அடுத்ததாக நாங்கள் வர்க்கமூலம் காண்பதற்காக இப்ப பயன்படுத்தின முறை முதன்மை காரணிகளின் மூலம் நிறைவர்க்க எண்ணின் வர்க்கமூலத்தை காண்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போறது அவதானிப்பு மூலம் நிறைவர்க்க எண்ணின் வர்க்கமூலத்தை எவ்வாறு பெற்றுக்கொள்வது. வர்க்கமூலம் காண்பதற்காக நாங்கள் இன்னொரு முறை பயன்படுத்துகிறோம், அவதானிப்பு முறை. அவதானிச்சு ஒரு நிறைவர்க்க எண்ணின் வர்க்கமூலத்தை சொல்றது. அவதானிப்பு முறையின் மூலம் ஒரு நிறைவர்க்க எண்ணின் வர்க்கமூலத்தை எவ்வாறு காண்றது என்று நாங்கள் பார்க்க போறோம். அதற்காக நாங்கள் இங்கால நிறைவர்க்க எண்களையும் எழுதிக் கொள்ளுவோம், அவற்றின் வர்க்கமூலத்தையும் எழுதிக் கொள்ளுவோம். வர்க்கமூலம் 1இன் பெருமானம் 1, வர்க்கமூலம் 4இன் பெருமானம் 2, வர்க்கமூலம் 9 சமன் 3, வர்க்கமூலம் 16 சமன் 4, வர்க்கமூலம் 25 சமன் 5, வர்க்கமூலம் 36 சமன் 6, வர்க்கமூலம் 49 சமன் 7, வர்க்கமூலம் 64 சமன் 8, வர்க்கமூலம் 81 சமன் 9, வர்க்கமூலம் 100 சமன் 10, வர்க்கமூலம் 121 சமன் 11, வர்க்கமூலம் 144 சமன் 12, வர்க்கமூலம் 169 சமன் 13, வர்க்கமூலம் 196 14, வர்க்கமூலம் 225 15, வர்க்கமூலம் 256 16, வர்க்கமூலம் 289 17, வர்க்கமூலம் 324 18, வர்க்கமூலம் 361 19, வர்க்கமூலம் 420. நாங்கள் வர்க்கமூலம் 400 வரையான எண்களினுடைய 1 தொடக்கம் 400 வரையான நிறைவர்க்க எண்களின் வர்க்கமூல பெருமானத்தை எழுதியிருக்கிறோம். அந்த அவதானிப்பு முறையில நாங்கள் என்ன செய்ய போறோம்டா, ஒன்றினிடத்து இலக்கம் ஒன்றினிடத்து இலக்கம் ஒன்றினிடத்து இலக்கம் ஒன்றாக உள்ள நிறைவர்க்க எண். அடுத்தது அந்த எண்ணின் வர்க்கமூலம், அவற்றின் வர்க்கமூலம். நாங்கள் இந்த எண்களில இருந்து நாங்கள் ஒரு அட்டவணை ஒன்று செய்ய போறோம் அவதானிப்பு முறைக்காக. ஒன்றினிடத்து இலக்கம் ஒன்றாக உள்ள நிறைவர்க்க எண் எழுத போறோம். அடுத்தது அந்த எண்ணின் வர்க்கமூலத்தை எழுத போறோம். அப்போ நிறைவர்க்க எண்கள் எங்க இருக்கு? இந்த இருக்கு நிறைவர்க்க எண்கள் முதலாவது இடத்துல இருக்கு. அந்த அடுத்ததா இருக்கிறது அவற்றின் வர்க்கமூலம் அடுத்ததா. இங்கே இது நிறைவர்க்க எண்
இந்த எண் வர்க்கமூலம். அப்ப முதலாவது நாங்கள் செய்ய போறது ஒன்றினிடத்து இலக்கம் ஒன்றாக உள்ள நிறைவர்க்க எண் எவையில்லை. அப்ப நிறைவர்க்க எண்ணா நாங்கள் இங்கே பார்க்க வேணும், வர்க்கமூலம் நாங்கள் இங்கே பார்க்க வேணும். அப்போ இந்த நிறைவர்க்க எண்கள்ல ஒன்றினிடத்து இலக்கம் எங்கெல்லாம் உண்டாக இருக்குதுன்னு பார்க்க போறோம். நாங்கள் பாருங்க, வர்க்கமூலம் ஒன்று எழுதும். அடுத்தது ஒன்றினிடத்து இலக்கம் இந்த இருக்கு 81, ஒன்றினிடத்து இலக்கம் ஒன்றாக இருக்கு, 81. அடுத்தது ஒன்றினிடத்து இலக்கம் ஒன்றாக இருக்கிற மாதிரி 121. அடுத்த ஒன்றினிடத்து இலக்கம் ஒன்றாக இருக்கிற மாதிரி 361. அப்ப என்ன செய்திருக்கிறோம், நிறைவர்க்க எண்களில் நாங்கள் எழுதி இருக்கக்கூடிய நிறைவர்க்க எண்களில் ஒன்றினிடத்து இலக்கம் ஒன்றாக இருக்கிற நிறைவர்க்க எண்களை எழுதியிருக்கிறோம். இந்த எண்களின் வர்க்க மூல பெருமானம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஒன்றின் வர்க்க மூலம் என்னவா இருக்குது, 1. 81 வர்க்க மூலம் என்னவா இருக்குது, 9. 121 வர்க்க மூலம் என்னவா இருக்கு, 11. 361 வர்க்க மூலம் என்னவா இருக்கு, 19. பாருங்கோ, ஒன்றினிடத்து இலக்கம் ஒன்றாக உள்ள நிறைவர்க்க எண்ணின் வர்க்க மூலம் 1 இருக்கு, 9 இருக்கு, திரும்ப 11 இருக்கு, 19. 1, 9, திரும்ப 11, 19. அடுத்த எண் அப்போ எப்படி இருந்திருக்கும், 21, 29 இருக்கும். அடுத்த எண் 31, 39 இருந்திருக்கும். இப்படி நாங்கள் அவதானிப்பு முறையில இதை செய்து பார்க்கிறோம். அப்போ ஒன்றினிடத்து இலக்கம் ஒன்றாக இருந்த மாதிரி அடுத்தது நாங்கள் பார்க்க போறது ஒன்றினிடத்து இலக்கம் 4. ஒன்றினிடத்து இலக்கம் 4ஆக இருக்கிற மாதிரியான நிறைவர்க்கங்கள் எதெல்லாம், அவற்றின் வர்க்க மூலம் எதெல்லாம் என்று பார்ப்போம். அப்போ அடுத்ததாக நாங்கள் ஒன்றினிடத்து இலக்கம் 4ஆக இருக்கிற எண்களை தெரிவு செய்வோம். 4, 64, 144, 324. ஒன்றினிடத்து இலக்கம் எல்லாவற்றிலையும் என்ன மாதிரி இருக்கு, 4ஆக இருக்குது. இந்த எண்களின் வர்க்க மூல பெருமானத்தை எழுதுவோம். 4 வர்க்க மூலம் 2, 64 வர்க்க மூலம் 8, 144 வர்க்க மூலம் 12, 324 வர்க்க மூலம் 18. இங்க என்ன நடக்குது, 2, 8, 12, 18. அப்ப அடுத்த எண்கள் எப்படி இருந்திருக்க வேணும், 22, 28 இருந்திருக்க வேணும். அதே போல அடுத்ததாக ஒன்றினிடத்து இலக்கம் 5 வார மாதிரியான எண்களை தெரிவு செய்வோம். நிறைவர்க்க எண்கள் என்ன எல்லாம் இருக்கு, 25. அடுத்தது 5 வார மாதிரி 225. வேற 5ல முடிகிற மாதிரியான நிறைவர்க்க எண்கள் இல்லை. அவற்றின் வர்க்க மூலம் என்னவாக இருக்குது, வர்க்க மூலம் 25 வர்க்க மூலம் 5, 225 வர்க்க மூலம் 15. இது நாங்கள் இங்கால நிரப்ப வேணுமெண்டா இன்னும் இதை இன்னும் தொடர்ந்து கொண்டு இதை இன்னும் 400க்கு மேலேயும் செய்து கொண்டு போனோம்டா இங்கால நாங்கள் நிரப்பலாம். அப்ப அடுத்த எண்கள் எப்படி இருந்திருக்கும், 15க்கு பிறகு 5, 15, 25, 35 இப்படி என்று போய்கொண்டு இருக்க போதும். அதே போல அடுத்ததாக நாங்கள் பார்க்க போறோம் ஒன்றினிடத்து இலக்கம் 6. 6ஆக இருக்கிற எண்களை தெரிவு செய்வோம். 36, 16, 16, 36, 196, 256. அவற்றின் வர்க்க மூல பெருமானங்களை தெரிவு செய்வோம். 16க்கு 4, 36க்கு 6, 196க்கு 14, 256க்கு 16 வர்க்க மூலம். அடுத்ததாக ஒன்றினிடத்து இலக்கம் 9. 9ஆக இருக்கிற ஒன்றினிடத்து இலக்கம் 9ஆக இருக்கிற எண்களை தெரிவு செய்வோம். 9 என்றால் 9, 49, 169,
289. இந்த எண்களின் வர்க்க மூலம் என்ன மாதிரி இருக்குது? அவற்றின் வர்க்க மூலம் 9 வர்க்க மூலம் 3, 49 7, 169 13, 289 17. அப்ப இறுதியாக ஒன்றினிலத்திலக்கம் 0 வார மாதிரியான நிறைவர்க்க எண்களை தெரிவு செய்வோம். 100ம் 400ம் 100ம் 400ம் 100 400 வரதான் நம்ம எழுதி இருக்கிறோம். 100 400 வர்க்க மூலத்தை பார்க்கிறோம். என்ன வந்திருக்கு? 100 வர்க்க மூலம் 10, 400 வர்க்க மூலம் 20. அப்ப இன்னும் நாங்கள் 400 வரதான் எழுதி இருக்கிறோம். ஆகவே இது வரை நாங்கள் குறிச்சு காட்ட முடியும். அப்ப அவதானிப்பு முறையில இந்த அட்டவணையோட அவதானிங்க பிள்ளைகள். என்ன நடந்திருக்கு? ஒன்றினிடத்து இலக்கம் 1ஆக இருக்கக்கூடிய நிறைவர்க்க எண்களின் வர்க்க மூல பெருமானம் எப்படி இருக்கு? 1 இருக்குது, அல்லது 9 இருக்குது, அல்லது 11 இருக்குது, அல்லது 19 இருக்குது. ஆகவே ஒரு நிறைவர்க்க எண்ணின் ஒன்றினிடத்து இலக்கம் 1ஆக இருந்தால் அந்த எண்ணின் வர்க்க மூலம் எப்படி இருந்திருக்க வேணும்? 1ல முடிஞ்சிருக்க வேணும், அல்லது 9ல முடிஞ்சிருக்க வேணும். ஒரு நிறைவர்க்க எண்ணின் வர்க்க மூல ஒரு நிறைவர்க்க எண்ணின் ஒன்றினிடத்து இலக்கமானது 1ஆக இருந்தால் அவற்றின் வர்க்க மூல பெருமானம் 1 அல்லது 9ஆக முடிஞ்சிருக்க வேணும். அவற்றின் வர்க்க மூல பெருமானத்தின் அந்த இறுதி ஒன்றினிடத்து இலக்கம் என்ன மாதிரி இருந்திருக்க வேணும்? 1ஆக இருந்திருக்க வேணும், அல்லது 9ஆக இருந்திருக்க வேணும். அதே போல ஒரு நிறைவர்க்க எண்ணின் ஒன்றினிடத்து இலக்கமானது 4ஆக இருந்தால் அந்த எண்ணின் வர்க்க மூலம் அப்படி இருக்க வேணும்? 1 2ஆக இருக்க வேணும், அல்லது 8ஆக இருக்க வேணும். அந்த எண்ணின் ஒன்றினிடத்து இலக்கம் 2ஆக இருக்க வேணும், அல்லது 8ஆக இருக்க வேணும். 2ல முடிஞ்சிருக்க வேணும், அல்லது 8ல முடிஞ்சிருக்க வேணும். அப்பதான் உங்களுக்கு வரும். இப்ப 4ல முடிய வேணுமெண்டா 2ஐயும் 2ஐயும் பிரிக்கணுமெண்டா தானே 4 வரும். 4ல முடிய வேணுமெண்டா அல்லது 8ஐயும் 8ஐயும் பிரிக்கணுமெண்டா தான் 4ல முடியுமா 64. அப்போ ஒரு நிறைவர்க்க எண்ணின் இறுதி இலக்கமானது 4ல முடிஞ்சிருந்தால், ஒரு நிறைவர்க்க எண்ணின் ஒன்றினிடத்து இலக்கமானது 4ஆக இருந்திருந்தால் அதனுடைய வர்க்க மூல பெருமானத்தின் ஒன்றினிடத்து இலக்கம் எப்படி இருக்க வேணும்? 2ஆக இருக்க வேணும், அல்லது 8ஆக இருக்க வேணும். அதே போல இங்க பார்க்கிறோம். ஒன்றினிடத்து இலக்கம் 5ஆக இருந்தால், ஒரு நிறைவர்க்க எண்ணின் ஒன்றினிடத்து இலக்கம் 5ஆக இருந்தால் அந்த எண்ணினுடைய வர்க்க மூல பெருமானத்தின் ஒன்றினிடத்து இலக்கம் 5ஆக இருந்திருக்க வேணும். அதே போல ஒரு நிறைவர்க்க எண்ணின் ஒன்றினிடத்து இலக்கம் 6ஆக இருந்தால், 6ஆக முடிஞ்சிருந்தா ஒரு இலக்கத்தின் இறுதி இலக்கமானது ஒரு எண்ணின் இறுதி இலக்கமானது 6ஆக இருந்தால், ஒரு நிறைவர்க்க எண்ணின் ஒன்றினிடத்து இலக்கமானது 6ஆக இருந்தால் அந்த எண்ணின் வர்க்க மூல பெருமானத்தின் ஒன்றினிடத்து இலக்கம் அப்படி இருந்திருக்க வேணும்? 4ஆக இருந்திருக்க வேணும், அல்லது 6ஆக இருந்திருக்க வேணும். 4 6 14 16 24 26 எல்லாத்துக்குமே எப்படித்தான் முடிஞ்சிருக்க வேணும்? 6 முடிஞ்சிருக்க வேணும். அடுத்தது ஒரு நிறைவர்க்க எண்ணின் இறுதி இலக்கமானது ஒரு நிறைவர்க்க எண்ணின் ஒன்றினிடத்து இலக்கமானது 9ஆக இருந்தால் அந்த எண்ணின் வர்க்க மூல பெருமானமானது 3ஆக இருந்திருக்க வேணும், அல்லது 7ஆக இருந்திருக்க வேணும். 3ஐயும் பெருக்க 9 கிடைக்கும், 7ஐயும் பெருக்க 49 கிடைக்கும். அப்போ 9 கிடைக்க வேணுமெண்டா 1 அந்த வர்க்க மூலம் அந்த எண்ணின் வர்க்க மூல பெருமானத்தின் இறுதி இலக்கம் 3ஆக இருந்திருக்க வேணும், அல்லது 7ஆக இருந்திருக்க வேணும். அதே போல ஒரு நிறைவர்க்க எண்ணின் இறுதி இலக்கம் ஒரு நிறைவர்க்க எண்ணின் ஒன்றினிடத்து இலக்கமானது 0ஆக இருந்தால் அந்த எண்ணின் வர்க்க மூல பெருமானத்தின் இறுதி இலக்கமும் 0ஆக இருந்திருக்க வேணும். 100 400 அடுத்தது 900 இருக்கும், அடுத்தது 1600ஆக இருக்கும். இதுக்குத்தான் வர்க்க மூல பெருமானம் கிடைக்கும். அடுத்த 0 வார மாதிரியான
அடுத்தடுத்த நிறைவர்க்க எண்கள் இவைகள் தான். 100, 400, 900, 1200. 900 வர்க்க மூலம் என்னவாக இருக்கும்? 30. 1200 வர்க்க மூலம் என்னவாக இருக்கும்? 40. 10, 20, 30, 40, 50 அப்படி போய்கொண்டே இருக்கும். இறுதி இலக்கமானது 0 இருந்தால் நாங்கள் அவதானிப்பு முறையில இதை தெரிஞ்சு வச்சு கொண்டோம்னா தான் எங்களால வர்க்க மூல பெருமானத்தை காண்பது இலகுவாக இருக்கும். ஆகவே நீங்கள் இந்த உங்களோட புத்தகத்துல ஒரு செயற்பாடு மாதிரி இருக்கு. அந்த செயற்பாட்டுல இதை நீங்கள் இப்ப நாங்கள் செய்ததை கவனிச்சு கொண்டு நீங்கள் அந்த செயற்பாட்டை செய்து வைக்கலாம். இப்ப இதனுடைய தொடர்ச்சியாக அவதானிப்பு முறையின் மூலம் நாங்கள் என்ன அறிஞ்சு கொண்டோம்டா, ஒரு நிறைவர்க்க எண்ணொன்றின் நிறைவர்க்க எண்களின் ஒன்றினிடத்து இலக்கம். வர்க்க மூலத்தின் ஒன்றினிடத்து இலக்கம். நிறைவர்க்க எண்களின் ஒன்றினிடத்திலக்கம் 1, 4, 5, 6, 9, 0. நாங்கள் ஏற்கனவே படித்த நாங்கள் நிறைவர்க்க எண்களின் அந்த ஒன்றினிடத்திலக்கம் இவ்வாறு தான் அமையும் என்று பார்த்த நாங்கள். அப்போ ஒன்றினிடத்திலக்கம் இவ்வாறு இருந்தால் வர்க்க மூலத்தின் ஒன்றினிடத்திலக்கம் என்ன மாதிரி இருக்கும்? 1 இருந்தால் இங்கே 1 அல்லது 9 இருக்கும். 4 இருந்தால் 2 அல்லது 8 இருக்கும். 5 இருந்தால் 5 இருக்கும். 6 இருந்தால் 4 அல்லது 6 இருக்கும். 9 இருந்தால் 3 அல்லது 7 இருக்கும். 0 இருந்தால் 0 இருக்கும். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இந்த அவதானிப்பு முறையிலிருந்து என்ன படிச்ச நாங்கள்? ஒரு நிறைவர்க்க எண்ணின் ஒன்றினிடத்திலக்கமானது 1 இருந்தால் அந்த எண்ணின் வர்க்க மூலத்தின் ஒன்றினிடத்திலக்கம் 1 அல்லது 9 இருக்கும். ஒரு நிறைவர்க்க எண்ணின் ஒன்றினிடத்திலக்கம் 4 இருந்தால் அந்த எண்ணின் வர்க்க மூலத்தின் ஒன்றினிடத்திலக்கம் 2 அல்லது 8 இருக்கும். நிறைவர்க்க எண் ஒன்றினிடத்திலக்கம் 5 இருந்தால் அந்த எண்ணின் வர்க்க மூலத்தின் ஒன்றினிடத்திலக்கம் 5 இருக்கும். நிறைவர்க்க எண்ணின் ஒன்றினிடத்திலக்கம் 6 இருந்தால் அந்த எண்ணின் வர்க்க மூலத்தின் இறுதி இலக்கம் 4 அல்லது 6 இருக்கும். அதே போல 9 இருந்தால் நிறைவர்க்க எண்ணொன்றின் ஒன்றினிடத்திலக்கம் 9 இருந்தால் அவ்வெண்ணின் வர்க்க மூலத்தின் இறுதி இலக்கம் 3 அல்லது 7 இருக்கும். 0 இருந்தால் 0 இருக்கும். ஆகவே அந்த நாங்கள் செய்த செயற்பாட்டிலிருந்து நாங்கள் இதைத்தான் அறிந்து கொண்ட நாங்கள் இதை வச்சு கொண்டு நாங்கள் இனி அவதானிப்பு முறையின் மூலம் எவ்வாறு வர்க்க மூல பெருமானத்தை காண்றது என்று அடுத்த வகுப்புல பார்க்கலாம். அப்ப இதோட நாங்கள் இந்திய வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். ஓகே, தேங்க்யூ பிள்ளைகள்.